வணக்கங்க. படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாவே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எல்லா சீனும் கொஞ்சம் சிரிக்கிற மாரி இருந்தது. மெயினா சொல்லப்போனா இந்த கருவேலத்த மரத்த ஒழிச்சாதான் நம்முடைய நாடே நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் இது. சும்மா சாதாரணமா எல்லாரும் கருவேல மரம் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இது ஒரு படம் எடுத்து அத சொல்லியிருக்காங்க மக்களுக்குங்கிறப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். படம் காமெடி இருக்கா, சண்டை இருக்கா அதெல்லாம் பார்க்கறத விட மக்களுக்கு தேவையான கருத்து இதுல சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாவே இருக்கு. எந்த காட்சியும் போர் அடிக்கல. படம் நல்லாவே இருக்கு. எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டர்ல படம் பாருங்க. ஏன்னா ரொம்ப அருமையா இருக்கு. இசை ரொம்ப பிரமாதம் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றது நம்ம ஓப்பனா உண்மையா பேசணும். இசை சுமார் தான், இருந்தாலும் நல்லா இருக்கு. படம் போர் அடிக்கல. மெயினா ஒவ்வொன்றா பிரிச்சுதான் சொல்ல முடியாதுல்ல. படம் போர் அடிக்கல, நல்லா இருக்கு. மெயினா இந்த கருவேல மரத்தை ஒழிக்கணுங்கிற அந்த கருத்து ரொம்ப சிறப்பானது. யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அட்வைஸ் காசு செலவு பண்ணி எவனும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கருவேல மரத்தை ஒழிக்கணுங்கிற ஒரு அந்த பிடிச்சிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். ஏன்னா படம் ஓடுமா ஓடாதெல்லாம் எந்த பயமும் இல்லாம பொதுவான ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்துல இருக்க அந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு மரங்களை ஒழிச்சு நம்ம நாட்டுக்கு விவசாயத்தை நல்லபடியா செழிக்க வைக்கணும். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. அதனால இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அருமையான கருத்து, நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாவே இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. விவசாயத்தை வாழ வைங்க. விவசாயத்தை வாழ வைக்கணும்னா கருவேல மரத்தை ஒழிக்கணும். இது நல்ல ஒரு கான்செப்ட். ரொம்ப நன்றி. நன்றி. கமர்ஷியல் மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது என்னன்னா, இதுல விமல் சார் ஹீரோ. சூரி இப்ப ஹீரோ ஆயிட்டார் இல்லையா, அதனால இப்ப காமெடியா ஒரு சமீபத்தில் பண்றது இல்லை. இது கொஞ்சம் முன்னாடி கமிட் ஆன ஒரு படம். அவரோட காமெடி போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காமெடி பண்ணுவார்ல, அந்த பேட்டர்ல ரொம்ப என்கேஜிங்கா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயின் இந்த படத்துக்கு புதுசு. அவங்க ஆக்சுவலா இதை ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான நிறைய ஸ்கோப் இல்லை, ஆனா அவங்க கொடுத்த பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. சாங் கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவலாவே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. கோரியோகிராஃப்லாம் பண்ண மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்ஆர் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்ஆர்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம். வில்லன் கேஜிஎஃப் ராம் பண்ணியிருக்காரு. பட் அவரு எல்லா பட்டம் ரெகுலரா பண்ற மாதிரி தான். எங்கேயுமே பெருசா அழட்டிக்காம கேஷுவலா ஒரு மாதிரி பண்ணியிருந்தாரு. அது யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டம் தான் அது. ஆனா அவர் கொடுத்த பங்கு அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. அப்புறம் சூப்பர் குட் சுப்பிரமணியம் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு விவசாயியா பண்ணியிருந்தார். விவசாய நிலம் வீணா அவர் விளைவிச்ச பயிர்லாம் அழிஞ்சு போனதுனால அவர் சூசைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் போர்ஷன், அவர் கெட்டப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்ன காமெடி? ஆமா, நிறைய பேர் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. சூரி சார் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு காமெடி. அவரு கூட நடிச்ச எல்லா காமெடி ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா காமெடியில, அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாரும். இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு பேட்டர்ன் படம். அப்போ கலவாணி வந்த புதுசுல அந்த ட்ரெண்டு, அந்த ஒரு பேட்டர்ன் புதுசா இருந்துச்சு. அதனால ரொம்ப லைக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி படம் நிறைய வந்துச்சு இல்லையா. இப்போ இன்னொரு படம் மேக்ஸிமம் நிறைய படம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லயே இருக்கும். அவர் ஒரு நார்மலா ஊர் சுற்றுற மாதிரி ஒரு நார்மலான ஒரு கேரக்டராகவே இருக்கும். அந்த கேரக்டர் அவரோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா வடிவமைச்சதுன்னு இல்லை. இது ஒரு இந்த விமல் சாரை பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஹீரோ இருக்காங்க இல்லையா, விஷால் மாதிரியோ இல்ல கொஞ்சம் இதுக்கு மேல இருக்கிற அந்த அருண் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பேக் உள்ள ஒரு கதை. ஆக்ஷன் நிறைய மூடி இருந்துச்சு. 2-3 ஃபைட் தான் மூடி இருந்துச்சு. ஸோ அதனால விமலுக்கான இது இல்லை. ஆனா விமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல 4 சாங் இருந்துச்சு. அப்புறம் விவசாயத்தை பத்தி ரொம்ப வித்தியாசமா விவசாயத்தை பத்தி பாராட்டி கருமப்படுத்துற விதமா ஒரு சாங் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி லவ் சாங்ஸ் 3 சாங் இருந்துச்சு. எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். இது ரொம்ப கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் ரொம்ப அழுகிட்டே போகுதுங்கிறத, அந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும். கருவேல மரம் நிறைய வளர்ந்துருச்சு, மண் வீணா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளார கோர்த்து சொல்றதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாருக்கும் போய் அப்பதான் ரீச் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இவ்வளவு செட்டப்ல இந்த விஷயத்த சொன்னதுக்கு உண்மையிலே டைரக்டர் பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணிட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா இந்த படத்துல ஃபுல்லா காமெடி சூப்பரா இருக்கு. சூரிய விமலும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படவா திரைப்படம் சமூக சிந்தனையும் நகைச்சுவையும் ஒரு கலந்த ஒரு திரைப்படம். சூப்பரா இருக்கு.
இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. காமெடி ரெண்டு பேரும் சூரியன் விமலும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இது ஒரு வெற்றியாக ஒரு படம். இது சூப்பர் சூப்பர். எல்லாமே காமெடி, எல்லாமே ஒர்க்கா இருக்கு. ஒரு கருவேல மரத்தை அழிச்சிட்டு விவசாயம் பண்றதுக்கு ஒரு திரைப்படம். இது ஒரு எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக், டான்ஸ் எல்லாமே சூப்பர். வேற மாரி செம சிரிப்பு. தியேட்டர்ல செம சிரிப்பு. சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலிக்கு தான் இந்த படம். சூப்பரா இருக்கு. நன்றி. ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நிறைய ஹீரோயின் நல்லா பக்கா, பாட்டும் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் நல்ல ஸ்கிரிப்ட். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். போர் அடிச்சா இன்னொரு வாட்டி கூட வந்து பாருங்க, தப்பு இல்ல. ஜாலியா இருக்கு. நல்ல குட் வாட்ச். எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் குட் ஆக்ஷன். படத்தோட கதையை சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. நல்ல மெலடிஸ் இருந்துச்சு, ராப் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்தது ப்ரோ. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். வந்து ட்ரை பண்ணலாம். லைக் வீக்கெண்ட்ஸ் ஒரு வீட்ல எங்கேயா வெளியே போறது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை. ப்ரோ ஓகே தான் ப்ரோ. ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஓகே டன். ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ப்ரோ அதான் இப்போ நம்ம மரகத ராஜான்னு ஒன்று வந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலையா? ரொம்ப வருஷமே அந்த படம். ஸோ பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாருமே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. குட் வாட்ச்.